ஈரக்குடை நடுங்கும் கோரமான காட்டுத்தீயிலிருந்து உயிரை மட்டும் கையில் பிடித்து தப்பியவர்கள் தங்களது பகீர் அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றனர். ஜனவரி 7, 2025 காலை 10:30 மணி. மழையின்றி வறண்ட அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் காடுகளுக்குள் அதிக காற்றால் தீப்பற்றி எரிய தொடங்கியது. அடுத்த 12 நிமிடங்களில் 10 ஏக்கரை துவம்சம் செய்திருந்தது அந்த வரலாறு காணாத காட்டுத்தீ. அதன் கோர நாக்கு மற்றொரு 12 நிமிடங்களுக்குள் 200 ஏக்கரை வாரி சுருட்டி வாயில் போட்டது. தற்போது வரை 40,000 ஏக்கர் வனம், நிலம், வீடுகள், விலங்குகள், அரிய தாவரங்கள், பள்ளிகள், வணிக வளாகங்களை புகையாக ஏப்பம் விட்டுவிட்டது அந்த காட்டுத்தீ. அடுத்த கட்டமாக மேலும் அதிக நிலப்பரப்புகளை நோக்கி வேகமாக முன்னேறி செல்கிறது இந்த காட்டுத்தீ. உடைமைகளை மட்டுமின்றி குழந்தைகள் உட்பட பலரது உணர்வுகளையும் சூறையாடி உள்ளது. முந்தைய தினம் நீச்சல் குளத்தில் சந்தோஷமாக குளித்துவிட்டு குழந்தைகளோடு ஓடிபிடித்து விளையாடிய குடும்பம் இன்று வீட்டை இழந்து தெருவில் சோற்றுக்கே கையேந்தி கதறி நிற்கிறது. இழந்த வீட்டை மீண்டும் கட்டமைக்க தனது பிக்கி பேங்க் உண்டியலை தருவதாக சம்மதித்த மகளிடம் பெற்றோர் எப்படி கூற முடியும்? எரிந்து போனது அவள் ஆசையாக பல ஆண்டுகளாக சேமித்த உண்டியல் பணமும் சேர்த்துதான் என்பதை தன் வீட்டை இழந்தது கூட தெரியாத மற்றொரு குழந்தை ஒன்று தனது 3D பேனாவும் கலரிங் பொருட்களும் தீயில் எரிந்ததை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். இறந்த தந்தையின் நினைவாக பொக்கிஷப்படுத்தியிருந்த சன்கிளாஸை இழந்துவிட்டதாக உடைந்தழுதார் மற்றொரு சிறுமி. என் வீடு எரிந்து கொண்டிருப்பதை கனத்த மனதோடு டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறேன் என சொல்லும் போதே இனி வீடற்ற ஏழையாக தெருவில் அலைய போவதை நினைத்து அழத் தொடங்கிவிட்டார் ஒரு முதியவர். தூக்கமே இல்லாமல் தொடர்ந்து தீயை அணைத்த வீரர் ஒருவர் அசதியில் மயங்கிவிட அவரையும் சூழ்ந்தது தீ. அவர் மீதும் தீக்காயம் ஏற்பட நல்வாய்ப்பாக அங்கிருந்த மக்கள் அவரை மீட்டுச் சென்றிருக்கின்றனர். கணவர் ராணுவத்தில் பணியாற்ற தனது 4 குழந்தைகளையும் அள்ளி போட்டு காரை எடுத்து தப்பிக்கும் போது சுற்றிலும் தீ துரத்தி இருக்கிறது ஒரு தாயை. அப்போது அங்கிருந்த காட்சி தான் நகரத்திற்குள் காரை ஓட்டியபடியே நுழைவது போன்று இருந்ததால் நடுங்கி போனதாக குறிப்பிட்டார் அந்த தாய். தன் குழந்தைகளை காப்பாற்ற போராடியதை கண்களில் அதே பயமிரட்சியோடு விவரித்தார் அவர். எரிகிற வீட்டில் பிடுங்கியது மட்டும் லாபம் என ஒருபுறம் கொள்ளை சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இரவும் பகலும் என பல வேலைகளை பார்த்து கடினமாக உழைத்து கடன்களையெல்லாம் அடைத்து முடித்த நடுத்தர இளைஞரும் இந்த காட்டுத்தீயில் மனம் உடைந்து விட்டார். பார்த்து பார்த்து கட்டிய தனது வீட்டை கடைசியாக ஒருமுறை நின்று திரும்பி பார்ப்பதற்குள் ஓலக்குரல்கள் கேட்டு நடுங்கி போய் உயிரை கையில் பிடித்து தப்பியதாக கூறியிருக்கிறார். இதில் கெட்டதிலும் ஒரு நல்லது என்றால் மனிதம் உயிர்த்திருப்பதுதான். உணவு பொட்டலங்கள் தீர்ந்த பின் தன்னிடம் கையேந்தி பரிதாபமாக பார்த்த குழந்தையை பார்த்து நொறுங்கி போன தன்னார்வலர் ஒருவர் அதன் கையை பிடித்து சாரி சொல்லி அழுததாக கூறியிருக்கிறார். இங்கிலாந்து நிலவரசி ஹாரியும் மேகன் கெர்மலும் உயிர் உடைமைகளை இழந்தவர்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது வயதான தீயணைப்பு வீரரை அணைத்து ஆறுதல் சொன்னபோது தேம்பி அழுதார் மேகன். சிலர் எதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்கவில்லை. துணிந்து நின்று பிறருக்கும் உதவுகின்றனர். உசுறு இருக்கே, வேற என்ன வேணும், பார்த்துக்கலாம் என அவர்கள் நடந்ததை கடந்து பிறரையும் கடக்க வைக்கின்றனர். பாடிகார்டோடு காரை விட்டு இறங்காமல் பவுசாக சென்ற பிரபலங்களும் இன்று தான் ஒரு எளிய மனிதர் என உணர்ந்து விட்டனர். மக்கள் சோகத்தில் இருப்பதால் யாரும் தன்னை கண்டு சூழ்ந்து கொள்ளவில்லை என்று புரிந்து கொண்டனர். பணமும் புகழும் பரவிய தீயில் நொடியில் மாய உலகில் அனாதவராக நிற்கின்றனர் அமெரிக்க மக்கள். அவர்கள் விரைவில் மீண்டு வர நாமும் பிரார்த்திப்போம்.